அதிமுக திராவிட இயக்கம் தாங்கன்னு பேசணும்ல. அந்த மூலையில் இன்னைக்கு இது திராவிட மூலை இல்லடா, அந்த மூளைக்குள்ள இருக்கலாம் சங்கி மூளைன்னு ஒரு குரல் வருதா இல்லையா? எடப்பாடி ஏதோ ஒரு கருத்தை மாத்தினார்ல, ரொம்ப முக்கியம். எடப்பாடி அவர்களுக்கு நீங்க எதை பார்த்தாலும் எப்படி தெரியும்னா, நமக்கு இது தமிழா இல்ல இந்த நிலம் என்னவாக இருக்கிறது, உரிமை என்ன, மக்கள் தெரியும். ஆனா எடப்பாடிக்கு எல்லாமே செங்கல், இது சிமெண்ட், இது ரோடு, இது இவ்வளவு கமிஷன்ங்கிற அந்த சொல்லவட தான் தெரியும். கோயில்கள் எல்லாம் மன்னர்களால் கட்டப்பட்டது. மன்னர்கள் இந்த வரியை மக்களிடமிருந்து வாங்கினார்கள். மக்கள் தங்கள் அரசனுக்கு கொடுக்கிற வரியில் நமது அரசர்கள் உட்பட முதல் சேவை மக்களுக்கு செய்வதை விட தன் கடவுளுக்கு செய்வதுதான் பெரிதென்று நம்பி தொலைத்திருந்தார்கள். அதனால் தான் நம்பிய சிவனுக்கு, முருகனுக்கு, பெருமாளுக்கு எல்லா மன்னர்களும் கோயில் கட்டினார்கள். அந்த கோயில் என்பது மக்களிடத்தில் வரி வாங்கி கட்டிய கோயில். அப்படி வரி வாங்கி கட்டிய கோயிலில் ஒரு சமூகம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிறது, அந்த சமூகம் மட்டுமே அர்ச்சனைப்படுகிறது, அந்த சமூகம் மட்டுமே கணக்கு வழக்க கொடுத்துட்டு பண்ணையம் பார்க்குது. அது ஒத்து வராது, அது பொதுவாக்கப்பட வேண்டும் என்றுதான் இங்க ஒரு ஹெச்ஆர்என்ஸ் ஆக்டை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமாக இருந்த அரசியலை நாம் விதைத்து திணித்து வளர்த்திருந்தால், அந்த அரசியலை வளர்ந்துட்டு ஒருத்தர் மேடையில் நின்றுட்டு நான் அதெல்லாம் பேசினா சதின்னு சொல்லுவான்னு கேட்கிறாருன்னா, அந்த மூளைக்கு இருந்தது திராவிட சிந்தனை இல்லை, அந்த மூளைக்கு இருப்பது சங்கி சிந்தனை. அது நாக்பூர் அடிமையாக இருக்கிறது என்பதை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம்.